வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 9/7/2025 விஸ்வாவசு ஆண்டு ஆனி மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். மிதுன லக்கணம். இருப்பு இன்று 1 நாளிகை 19 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:58க்கு. கரணன் 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:32 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:35 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று இரவு 11:07 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 1:32 வரை தைத்துளம், பின்பு பிற்பகல் 2:04 மணி வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:35 வரை சித்தயோகம், பின்பு அதிகாலை 5:57 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை 4:35 வரை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் பால் அபிஷேகம், திருத்தங்கல் ஸ்ரீ அப்பன் யானை வாகனத்திலும் தாயார் தண்டியலில் பவனி வரும் காட்சி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபட உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இன்றைய நாள் புதன்கிழமை என்பதால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவாங்கங்க. அப்போ புதன்கிழமைக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குங்க. அப்போ பொன் கிடைத்தாலும் பார்த்தீங்கன்னா புதன் கிடைக்காது என்று சொன்னாலும் அப்போ இந்த புதன்கிழமையில் வழிபடக்கூடிய மூலம் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் புதன் பகவானை வழிபடுவதால் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கைங்க. அப்போ நவக்கிரகங்களில் புதன் பகவான் புத்திக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. அப்போ சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் புதன் பகவான் தாங்க. இதன் காரணமாக சூரியனுடைய அருள் புதன் பகவானுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அப்போ நவக்கிரகங்களில் புதன் பகவானுக்குரிய கிழமையாக புதன்கிழமை சொல்லப்பட்டாலும் இந்த நாளில் நவக்கிரகங்கள் அனைத்தும் வழிபாடு செய்யலாமுங்க. அப்போ இந்த நாளில் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுவது மிகவும் சிறப்புங்க. இப்போ புதன் கிரகத்துக்கு அதிதேவதை பெருமாள் ஆவாருங்க. அப்போ இந்த கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் முக்கியங்க. அறிவினுடைய கடவுளாகவும் கல்வியினுடைய நாயகனாகவும் வியாபாரத்தின் அதிபதியாகவும் விளங்கக்கூடிய புதன் பகவானை இந்த நாளில் வழிபடுவது பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ இந்த நாளில் தொட்டது தொடங்கும் என்பதில் புதிய தொழில் தொடங்குவது, புதியனவற்றை கற்க தொடங்குவது, வங்கி தொடர்பான விஷயங்களை தொடங்குவது போன்றவற்றை எல்லாமே நீங்கள் செய்யலாமுங்க. அப்போ புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை இந்த புதன்கிழமைங்க. அப்போ புதன் பகவானுக்குரிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், கன்னிங்க. புதன் பகவானுக்குரிய திசை வடகிழக்கு. புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணுங்க. புதன் பகவானுக்குரிய நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம்ங்க. அப்போ புதன்கிழமையில பச்சை நிற ஆடைகள் அணிவது புதன் தோஷத்தை உங்களுக்கு நீக்கக்கூடுங்க. அதே போல புதன்கிழமை என்று தானம் செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுவுக்கு பார்த்தீங்கன்னா பசும்புல் மன நிம்மதியையும் உற்சாகத்தையும் கொடுக்குங்க. பசுவுக்கு பச்சை பயிர் கொடுத்தீங்கன்னா வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையக்கூடுங்க. பிராமணர்களுக்கு பச்சை பயிர் பொருளாதார முன்னேற்றம்லாம் கிடைக்கக்கூடுங்க. பிராமணர்களுக்கு பச்சை பயிர் கொடுத்தீங்கன்னா, திருநங்கைகளுக்கு ஆடைகள் தானம் பண்ணிங்கன்னா, அதாவது பச்சை நிற ஆடைகள் தானம் பண்ணிங்கன்னா நல்ல ஆரோக்கியங்கள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ புதன் ஹோரையில் விளக்கேற்றுங்க. புதன்கிழமையில் புதன் ஹோரை மற்றும் புதன் பகவானுக்கான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாட்களில்
வீட்டில் விளக்கேற்றி புதன் பகவானை வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா கல்வி கேள்விகளில் நீங்கள் சிறந்து விளங்கலாம். புதன் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகக்கூடும். வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த நஷ்ட நிலைகள் மாறி லாபங்கள் உங்களுக்கு பெருகக்கூடுங்க. சுபகாரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். எடுத்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. திருமண தடைகள் அனைத்தும் நீங்கக்கூடும். சந்தான பாக்கியம் எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகன பழுதுகளை சரி செய்ய மிக சிறந்த நாள். பரிகார பூஜை செய்ய மிக நல்ல நாள். கிணறு வெட்டுவதற்கு மிக உகந்த நாள். அதே போல் சுரங்க பணிகளை மேற்கொள்ள மிக ஏற்ற நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணம் இருப்பு நள்ளிரவு 12:33 மணி முதல் 2:17 மணி வரை. ரிஷப லக்கணம் 2:18 மணி முதல் 4:20 வரை. மிதுன லக்கணம் 4:21 மணி முதல் 6:35 மணி வரை. கடக லக்கணம் 6:36 மணி முதல் 8:43 மணி வரை. சிம்ம லக்கணம் 8:44 மணி முதல் 10:45 மணி வரை. கன்னி லக்கணம் 10:46 மணி முதல் 12:45 மணி வரை. துலாம் லக்கணம் 12:46 மணி முதல் 2:51 மணி வரை. விருச்சக லக்கணம் 2:52 மணி முதல் 5:02 மணி வரை. தனுசு லக்கணம் 5:03 மணி முதல் 7:10 மணி வரை. மகர லக்கணம் 7:11 மணி முதல் 9:04 மணி வரை. கும்ப லக்கணம் 9:05 மணி முதல் 10:47 மணி வரை. மீன லக்கணம் 10:48 மணி முதல் 12:28 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்ம வேண்டும் நினைச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன் புதன் குரு சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளில் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன் செவ்வாய் சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்து இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹோரை. 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர ஹோரை. 8 மணி முதல் 9 மணி வரை சனி ஹோரை. 9 மணி முதல் 10 மணி வரை குரு ஹோரை. 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை. 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய ஹோரை. பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர ஹோரை. 1 மணி முதல் 2 மணி வரை புதன் ஹோரை. 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர ஹோரை. மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சனி ஹோரை. 4 மணி முதல் 5 மணி வரை குரு ஹோரை. 5 மணி முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹோரை. இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை. 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை. 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹோரை. 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை. 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹோரை. 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹோரை. நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை. 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை. 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை. அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை புதன் ஹோரை. 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை. 5 மணி முதல் 6 மணி வரை சனி ஹோரை. இன்று புதன்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா புதன் ஹோரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த புதன் ஹோரை பார்த்தீங்கன்னா கல்வி கலைகள் நுண்ணறிவு போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த புதன் பகவான் தாங்க. அப்போ புதன் பகவான் பார்த்தீங்கன்னா வித்தைகள் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளுமே நீங்கள் இந்த புதன் ஹோரையில் முயற்சிகள் மேற்கொள்ளலாமுங்க. அதே போல் கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலை தொடங்குவதற்கும் ஆலோசிப்பதற்கும் ஒரு ஏற்ற நேரமாகவும் இந்த புதன் ஹோரை இருக்குங்க. அப்போ இந்த புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் அனைத்தையும் செய்யலாமுங்க. நேர்மையான விஷயங்களை பற்றி பேசவும் முடிவெடுக்கும் இந்த ஹோரை மிக உகந்த ஹோரைங்க. பயணங்கள் செய்வதற்கு மேற்கொண்டீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பயணங்களாக அமையக்கூடுங்க. புத்தி கூர்மை வளர்ப்பதற்கு இந்த ஹோரையில் முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா சிறந்த பலன்கள் கொடுக்கக்கூடுங்க. இன்றைய நாள் புதன்கிழமைங்க. அப்போ புதன்கிழமை நாளை சுபகாரியங்களுக்கு மிகவும் சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் புதன்கிழமையில் வினைகள் தீர்க்கக்கூடிய விநாயகருக்கு ஏற்ற நாளாகவும் இருக்குங்க. அப்போ இந்த நாளில் ஒவ்வொரு புதன்கிழமையிலுமே பச்சை நிற உடைகளை அணிந்து கொண்டு விநாயக பகவானை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வினைகள் முற்றிலும் உங்களுக்கு விளக்கக்கூடியவராக இந்த விநாயக பகவான் உங்களுக்கு காணப்படுவாருங்க. அதே போல் இன்றைய நாள் புதன்கிழமையில் ரிஷபம் மிதுனம் கன்னி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நாளுங்க. அதனால் இன்றைய நாள் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேது செவ்வாய், தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க.
மேஷ ராசி மேஷ லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான ஒரு எண்ணங்கள் எல்லாமே ஓடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களிடம் காணப்படும் இந்த மாதிரியான சில பதட்டம் நிறைந்த ஒரு தினமாக இருப்பதால் நீங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஆன்மீக இசை, பிரார்த்தனை, இதெல்லாம் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு மேற்கொள்வதன் மூலம் தான் இன்றைய நாள் நீங்கள் பதட்டத்தை குறைக்க முடியுமுங்க. அப்போ அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய சிந்தனையில் சில குழப்பங்கள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எதிலுமே பதட்டமின்றி செயல்படுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் நிச்சயம் ஒரு கனிவுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ விமர்சன பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய மறதியால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ எதிலுமே பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசியமாக நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து ஈடுபடுங்க. தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ உறவினர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சக வியாபாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு தொடங்குவதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாற்றுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு வேலை தொடர்பான பயணம் எல்லாம் அதிகமாக காணப்படும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அசதிகள் ஏற்பட காண்பீங்க. கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டுங்க. எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. தொழில் விஷயங்களில் உங்களுக்கு உங்களுடைய போட்டியாளர்கள் பங்குதாரர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா சில இடைஞ்சல்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் பேச்சில் நிதானத்தோடு இருங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் மிக நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அகந்தையான ஒரு போக்கை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இன்றைய நாள். அப்போ உறவுகளில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள், உங்களுடைய பேச்சுக்களில் நிதானங்கள் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்வியில் சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் வரலாம். அதில் அவங்க கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் அவங்கள பார்த்து கொள்ள வேண்டியது நல்லதுங்க. இன்றைய நாள் பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் மூலியமாக சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் சில கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி, இந்த முழங்கால் வலி, இந்த மாதிரியான தோள்பட்ட வலி, இது மாதிரியான சில சின்ன சின்ன ஒரு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் கொஞ்சம் பதட்டமாகவே இன்றைய நாள் நீங்கள் இருப்பீங்க. அதனால் இன்றைய நாள் ஆன்மீக வழிபாடு, தியானம், யோகா இதெல்லாம் மேற்கொள்வதன் மூலம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அல்லதுன்னா அனுசரித்து செல்வது மிக நல்லதுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனக்குறைவுகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் விளையாட்டு போட்டிகளில் சில மாற்றமான அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அரசு பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா தேவையற்ற செயல்களை எல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. பங்கு வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க.
தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன் குரு வரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்காதுங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் தன்னம்பிக்கை தைரியத்தை எல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் துடிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முழு முயற்சிகளை இன்றைய நாள் போட்டால் தான் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். அப்போ நேர்மறையான ஒரு எண்ணங்களை எல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்களும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அதனால் அடிப்படை வசதிகளை எல்லாம் நீங்கள் மேம்படுத்தி கொள்வீங்க. ஒரு சிலர் விஷயங்களுக்கு கற்பனை துறைகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சில நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு உண்டான ஒரு நாளாக இன்றைய நாள் இல்லைங்க. உத்தியோகத்தில் எதாக இருந்தாலும் வளைந்து கொடுத்து செயல்படுவீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய நன்மதிப்பு ஏற்படுமானால் இன்றைய நாள் அவ்வளோ கிடையாதுங்க. புதிய கனவுகள்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வகையில் நீங்கள் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. வாகனத்தில் செல்லும் போது பார்த்தா சற்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி கேட்டு வரக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுவதால் அதை நிச்சயம் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகுது. பிள்ளைகளால் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்படுங்க. அதனால் வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு சுமாரத்தாங்க இருக்குது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுவதால் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக ஆற்றுவதால் சில தடைகளை எல்லாமே நீங்கள் சந்திப்பீங்க. தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சக பணியாளர்களுடனான தொடர்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அவர்கள் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அவர்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு கோபப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய நாள் உங்களுடைய சக பணியாளர்களுடைய போக்கே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வியாபாரமும் லாபமும் சற்று சுமாரத்தாங்க உங்களுக்கு காணப்படுது. அதனால் தொழிலில் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இல்லை. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான ஒரு விவாதம் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிச்சயம் உங்களுக்கு பெரிய ஒரு லெவலில் சண்டைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சூடான விவாதங்கள் ஏற்படும். அதனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உண்டான என்னென்ன வேலையோ அதெல்லாம் பாருங்கள். நட்பான ஒரு அணுகுமுறை தான் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விட்டு கொடுக்க தயாராக இருங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்று சற்று உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிக செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் செலவினங்கள் அதிகமாக காணப்படும். இந்த செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் குழந்தைகளால் சில சங்கடங்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காதுங்க. அதனால் முதுகு வலி, இந்த மாதிரி முழங்கால் வலி, இருமல், சளி போன்ற உபாதைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு தென்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையுடன் இருங்க. யோகா தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. நடைபயிற்சியில் ஈடுபட்டீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆயிருங்க. இப்போ நடைபயிற்சி தினசரி நடைபயிற்சி பண்ணுவதால் எல்லா வகையான உறுப்புகளும் ஆக்டிவ் ஆயிரும். அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க.
ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உறவினர்களுடைய வருகையால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் புத்துணர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. ஆரோக்கியம் தொடர்பான ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு இடமாற்றம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வேலைகளில் வியாபார நிமித்தமான ஏதாவது பயணங்கள் இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க, உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் புதன் வக்கரத்திலையும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் சிறந்த திட்டங்கள் மூலம் நல்ல ஒரு பயனுள்ள செயல்பாடுகளை எல்லாம் பயன்பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் செய்வீங்க. வியாபாரத்தில் நல்ல பணிகளில் நல்ல லாபங்கள் எல்லாமே மேம்படக்கூடுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களை நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாகவும் அமையக்கூடுங்க. இப்போ உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எதுக்காக இருந்துச்சுனாலும் அதையெல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உங்களுடைய பயணத்தின் போதும் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்குங்க. பணியிடத்தில் அதன் காரணமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் நேரிடும். வியாபாரத்தில் விற்பனையின் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே காணப்படுது. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிக்கு பாராட்டுக்கள் பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. கூடுதல் பொறுப்பு, கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுதுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் உங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு அளவுக்கு இல்லாட்டா கூட உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமணத்தில் எல்லாம் நீங்கள் பங்கு கொண்டு மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குங்க. இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய இருவருடைய நல்லிணக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவில் புரிந்து கொண்டு உங்களுடைய நல்லிணக்கம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக
நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கல்விக்கு உண்டான சில செலவுகளை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கட்டாயங்களும் ஏற்படும். அதே போல் அவர்களுடைய படிப்பு விஷயத்தில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவர்கள் படிப்பில் முழு ஆர்வத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் இன்றைய நாள் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அவர்களுக்கு எதில் நீங்கள் அவங்க போட்டியில் ஈடுபட்டாலும் அந்த போட்டியில் வெற்றி பெறுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று வலுவான ஒரு நிதி ஆதாரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகுது. அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றலும் இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்திலையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. எதிர்பார்த்த கடன் சார்ந்த ஏதாவது உதவிகளும் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்துக்கள் மூலம் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த பொறுப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாகன பயணங்களில் கொஞ்சம் நிதானமோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தாய்மாமன் வழியில் ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனும், அஷ்டமத்தில் உங்களுக்கு ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இனிமையான சுவாபம் பிறரிடம் உங்கள் மீதான நல்ல எண்ணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ உங்களுடைய மன உறுதியும் நம்பிக்கையும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படும்னு சொல்லலாமுங்க. போட்டிகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் இருக்குதுங்க. நவீன தொழில்நுட்ப விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. எதிலுமே துரிதத்துடன் செயல்பட்டு முடிப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா எடுத்தால் அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் உங்களுக்கு உத்வேகமும் உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படுவீங்க. அப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு பொருள் சேர்க்கைக்கு இதற்குண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுதுங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய தேவை அறிந்து இன்றைய நாள் பண உதவிகள் எல்லாமே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சிலருக்கு உறவினர்கள் வீட்டிலிருந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுமுங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் பணிகளில் ஈடுபட்டு அந்த பணிகளில் நீங்கள் நல்ல ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் எல்லாமே கிடைக்கப்பெறும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் இடத்துல சவால்கள் எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் உங்களுக்கு எளிதாக கையாளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களிடம் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே அனுசரித்து பொறுமையாகவும் நிதானத்தோடும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை உங்களுக்கு இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தபடி பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும்
உங்களுக்கு விற்பனையும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய காதல் ஜோடிகளாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு காணப்படுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் எப்படி தென்படுதோ அதுபோல் காதல் ஜோடிகளுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படுது. இன்றைய நாள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதனால் உறவுகளை பற்றி இன்றைய நாள் எதுலேயுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதே போல் அவங்களுடைய ஆர்வம் குறையும் பொழுது நீங்கள் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நபராக கூட இருந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ குழந்தைகளுக்கு கல்வி மட்டும்தான் இப்போதைய முக்கியத்துவமாக இருக்கும். அப்போ கல்விக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க இன்றைய நாள். அப்போ பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்வீங்க. பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய, மனதளவில் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எடுத்தோம்னா இன்றைய நாள் மனதில் பார்த்தீங்கன்னா மன உறுதி, மன தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன உபாதைகள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் சரியாகிவிடக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறைகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் ஒத்துழைப்பான ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தன வருவாய் மேம்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகள், செயல் திட்டங்களை இது எல்லாமே வடிவமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் ஒரு புதுவிதமான இலக்குகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்படக்கூடிய எந்த ஒரு தடைகளை கூட நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப ஒரு உயர்வு எல்லாமே இன்றைய நாள் காணப்படும். பாக பிரிவினை தொடர்பான சில முயற்சிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ வியாபார பணிகளில் வேலையாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா பிறரிடம் இருந்து மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க.
அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செல்லுங்க. விருந்து கேளிக்கைகளில் விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே ஏற்படுங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு காணப்படுங்க. அதனால் எதுலேயுமே நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா சமநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருந்தால் கூட சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு இருந்தீங்கன்னா எதையுமே உங்களால் சமாளிக்க முடியுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்திற்கு உங்களுடைய பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய சிறப்பான திறமைகளை உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடு பொறுமையோடு நீங்கள் கையாளக்கூடிய ஒரு நபராக இன்றைய நாள் காணப்படுவீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுங்க. இதனால் இருவருமே பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்க்க பெறுங்க. அதனால் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து செல்வீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு அடுத்தவர்கள் பார்த்து பராமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கல்வி இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்கள பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பு முன்னேற்றம் இதெல்லாமே மிக சிறப்பாக அற்புதமாக காணப்படுதுங்க. அப்போ குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் கண்காணித்து கொண்டிருந்தீங்கனாலே போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு திறமை உங்களிடம் காணப்படுங்க. அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய பணத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்து திருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு ஆற்றலும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுதுங்க. அதனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்கள் மீதான நம்பிக்கைகள் எல்லாமே இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் மனதை உறுத்தி வந்த சில கவலைகள் எல்லாமே நீங்கி கொஞ்சம் புத்துணர்வுடன் இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வரவுகள் குறித்த சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் உறவுகள் இடத்துல கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளி வட்டாரங்களில் உங்கள் மீதான செல்வாக்கு இதெல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு மேன்மையான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 10ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் புதன் வக்கரத்திலையும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன தைரியம்
உறுதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் உறுதியாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. யோகமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் வந்து குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. வருமானத்தில் உங்களுக்கு திருப்தியான ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஆசைகள் எல்லாமே ஏற்படும். வியாபார பணிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உங்களுடைய உறவினர்களால குடும்பத்துல சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். அதுல கொஞ்சம் கவனமுடன் இருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்க போது. மாலை வேளையில நீங்க எதிர்பாராத செலவுகளால கையிருப்பு எல்லாமே உங்களுக்கு கரையக்கூடுங்க. இப்போ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நலன்களை சேர்க்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளுக்கான பாராட்டுக்களை எல்லாம் பெருகக்கூடிய வகையில இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு அதிக லாபங்கள் கொடுக்கக்கூடியதாகவும் தொழிலில் இருக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கூடுதல் ஆற்றல் எல்லாம் அதிகமாகவே காணப்படும். தன்னம்பிக்கை தைரியம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. பணியில பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவீங்க. இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு லாபங்களை ஈட்டி கொடுக்கதாக இன்றைய நாள் அமைய போகுது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா நட்போடு பழகுவீங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இருவரும் பார்த்தீங்கன்னா உண்மையாக பழகக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்குங்க. இதனால உறவுல மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. குழந்தைகளுக்கு கல்வியில இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் வந்து குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால சிறப்பாக நீங்க இனிமேல் வரும் காலங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணப்புழக்கம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இப்போ உங்களுடைய சேமிப்பு எல்லாமே அதிகரித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் துடிப்பான ஒரு மனநிலையுடன் காணப்படுவீங்க. இதனால உங்களுக்கு குடும்பத்துல ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இள நீல நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் சில செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ இன்றைய நாள் வந்து வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. எண்ணெய் பதார்த்தங்களை எல்லாம் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தந்தையுடன் பார்த்தீங்கன்னா அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. அதனால் இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக நல்லது. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய பயணமும்,
9ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும் 10ஆம் பாவத்தில் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய திட்டங்களை நீங்க செயலாற்ற வேண்டும் அப்படின்னா சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள்ல விரைந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் துணிந்து செயல்படுங்க. இன்றைய நாள் வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அதனோட பலன்கள் பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமையுங்க. அப்போ சுபகாரியம் தொடர்பான ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பொருளாதார முன்னேற்றத்திற்கான சில சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. தவறிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. உடன் இருப்பவர்களோட ஆதரவுகால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. முதலீடு சார்ந்த வர்த்தகத்தில் இருந்தீங்கன்னா பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி காண்பீங்க இன்றைய நாள். அப்போ ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனம்லாம் நீங்க தேவைப்படுதுங்க உங்களுக்கு. அப்போ குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நெருக்கமெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இன்று நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ சிலருக்கு தந்தையோட அவங்களோட மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆதாயங்களும் உண்டாகக்கூடும். சகோதரர் வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா சில மகிழ்ச்சிகள் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கு. இன்றைய நாள் விநாயகரை தியானித்து வழிபட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று அதிகரிக்கக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் உங்களிடம் காணப்படுதுங்க. பணியிடத்துல நற்பெயர்கள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனதளவில் சில திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா பலன்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் கொஞ்சம் உற்சாகமான தருணங்களை எல்லாமே பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதே போல உங்கள் குடும்பம் விஷயங்களை பற்றி பேசி மகிழக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ நற்பண்புகளை எல்லாத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மிக சிறப்பாக காணப்படுது. சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அபரிவிதமான வளர்ச்சிகளாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே அதிகரிக்க செய்ய கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இந்த நாள் உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமாகும். உங்களுடைய வங்கி கணக்குகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறந்த ஒரு மனநிலையில இருப்பீங்க. ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு உற்சாகத்தோடு இருப்பதாலேயே இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எளிதில் முடியக்கூடிய விஷயங்கள் என எதிர்பார்த்த சில காரியங்கள் ஒரு சில காரியங்களுக்கு கால தாமதத்திற்கு பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் தொழில் பணிகளில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உங்களுடைய வீட்டின் தேவைகளை அறிந்து இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனும் 4ஆம் பாவத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் புதன் வக்கரத்திலையும் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் முழு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பான ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நீங்கள் உங்களை முன்னேற்றி கொள்வதில் நீங்கள் முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுக்கென ஒரு சிறப்பு அம்சத்தை எல்லாத்தையும் உருவாக்கி கொள்வீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அரசு காரியங்கள்ல அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. வாகனங்களால் சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கலந்து பேசி சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. அது உங்களுக்கு மனதளவில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்துங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்க போதுங்க. வியாபாரத்தில் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஒரு பரஸ்பர அன்பு அதிகரிக்கக்கூடும். தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று கிடைப்பதற்கு மிக சிறந்த வாய்ப்புகள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கிட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. சரியான நேரத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முடிப்பீங்க. அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போது. இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள், இருவருடைய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எதையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் இருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்குங்க. இப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இருவரும் ஒரு பொருத்தமான ஒரு ஜோடியாக இன்றைய நாள் இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவர்கள் இதுவரை இருந்து வந்த ஒரு சோம்பலை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவில் உங்களுக்கு பணம் எல்லாம் காணப்படுவதால் சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இந்த பணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல், தைரியம், இது தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியமாக வைத்திருக்குங்க இன்றைய நாள் ஃபுல்லாகவே. அதனால் இன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாகனங்களில் செல்லும் பொழுது மிக கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று மகான்களை தரிசித்து ஆசி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுதுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க.
தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் சுக்கிரனும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அஷ்டமத்தில் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலுமே சாதகமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. அப்போ உங்களுடைய செயல்களை நீங்கள் எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளுன்னே சொல்லலாமுங்க. மனதளவில் உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும். சிந்தனைகளில் உங்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. விவசாய பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய மனதில் சில மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அரசாங்கம் சார்ந்த ஏதாவது காரியங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உறவினர்களால் பார்த்தீங்கன்னா ஒரு செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடும். இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஆதாயம் பெறும் வகையில் வாய்ப்புகள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய செயல்திறன்களுக்கு ஏற்ப உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அப்போ அவர்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு உந்துதலை ஏற்படுத்துங்க. அப்போ உங்களுடைய பணிகளை சிறந்த தரத்துடன் முடித்து காட்டுவீங்க. எதையுமே திறம்பட செய்து உங்களுடைய செயல்களை வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் அரவணைப்பு, அன்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அவங்களுடைய இதுவரை இருந்து வந்த ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இன்றைய நாள் மாறப்போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு மிக அற்புதமாக உங்களுக்கு இருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வங்கிகள் இருப்பு பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் இன்று புதிய முதலீடுகளை எல்லாமே நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு அதிக லாபகரமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகள் மூலம் உங்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ரகசியமான சில காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புதுவிதமான இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உருவாகக்கூடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு அமைதியின்மையும் ஒரு விதமான ஒரு போராட்டமும் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் இருந்து கொள்ளுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க.
தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் புதன் வக்கரத்திலையும், அஷ்டமத்தில் உங்களுக்கு செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இதனால் உங்களுடைய செயல்களை நீங்கள் திறமையாக ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனையும் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் இன்றைய நாள் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளுடைய செயல்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் தைரியமும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னா துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குன்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பான ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தாய்மாமன் வழியில் ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அலுவலக பணியின் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதனுடன் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் நீங்கள் வெற்றிகரமான சில பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு, அதே போல் சம்பள உயர்வு, இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படுங்க. அந்த திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்வுகளும் இன்றைய நாள் வாய்க்கக்கூடுங்க. அல்லது தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு விற்பனை லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உழைப்புகளை கொஞ்சம் போட வேண்டிய ஒரு நாட்களாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ உங்கள் துணையுடன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதுனால உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்கள் குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளை எல்லாம் நடத்துவீங்க. குடும்பத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் இருவருமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து முன்னேற்றக்கூடிய ஒரு வழிவகையையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு கல்விக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குழந்தைகள் கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டு பிரியத்தில் சில விஷயங்கள் பண்ணால் கூட நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளை கொஞ்சம் பக்குவத்துடன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் இன்றைய நாள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. லாபம் தரக்கூடிய முதலீட்டுக்கான சில திட்டங்களை எல்லாம் நீங்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. எளிதாக இன்றைய நாள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க. பிற்காலத்திற்கு இப்போவே நீங்கள் அடித்தளம் போடலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தைரியமான ஒரு அணுகுமுறையின் காரணமாகவே மிக சிறந்த ஆரோக்கியத்துடனும் இன்றைய நாள் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்களுடைய வருகையால் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயங்கள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளியூர் பயணங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகான்களுடைய தரிசனமும் ஆசிகளையும் இன்றைய நாள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுமுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் புதன் வக்கரத்திலையும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் சமநிலையான ஒரு உணர்வுகள் எல்லாமே காணப்படும். எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் என்று நல்ல பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி தருங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் எதையுமே நீங்கள் பொருட்படுத்த வேண்டாமுங்க. ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா அது இன்றைய நாள் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தனவரவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. வழக்கு பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. உத்தியோக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலையுமே தெளிவான ஒரு முடிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதுலேயுமே நீங்கள் உற்சாகமான செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உறவினர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மாலை வேளையில் ஒரு நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி தருமுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு அதிக இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை லாபமும் கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னு தாங்க சொல்லலாம். அதே போல் வேலை, தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பணியிடத்தில் நீங்கள் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள், நிகழ்ச்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்க காண்பீங்க. அதே போல் பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காமித்து உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இருக்குங்க. சின்ன சின்ன சில விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட மனதளவில் உங்களுக்கு நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று
உங்களுக்கு உங்களுடைய துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எதை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். காதல் தம்பதியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. காதலில் நீங்கள் இன்றைய நாள் உங்களுடைய வாய்ப்புகள், அதாவது உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அந்த கல்வி விஷயத்துக்காக சில சிறு சிறு செலவுகள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அதனால் உங்களுடைய வளர்ச்சி இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியான ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களிடம் அதிக உறுதி, மன தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு இருப்பதால் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளசிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபார பணிகளில் உங்களுக்கு சிறு சிறு நுணுக்கங்களை எல்லாம் அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் சென்று மனம் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படக்கூடுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்குண்டான ஒரு தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் புதன் வக்கரத்திலையும், அதே போல் 6ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் மிக சிறந்த முறையில் இருக்க வேண்டுமுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. அரசு சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வாழ்க்கை துணை வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ வர்த்தக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். வியாபார பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு வியாபார நிமித்தமான சில யுக்திகளை எல்லாமே கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. வாகனங்கள் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்பான சில முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகளுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. ஒரு சில விஷயங்களில் திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்படும். அப்போ தேவையான பணம் இருப்பதால் எளிதில் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும்
ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் எல்லாமே வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா சற்று இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளாக உங்களுக்கு காணப்பட்டால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு எதிரில் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ பொறுமையும் அவசியம் இன்றைய நாள் இருந்தால் கூட வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களும் பணியாளர்களுடைய சிறு சிறு சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய முயற்சிகள் இந்த இடத்துல நீங்கள் அதிகமாக போட்டீங்கன்னா நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதற்கு சிறந்த வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் மன உறுதியுடனும் மேற்கொள்வீங்க. அதில் நல்ல ஒரு வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் தொழிலில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ தொழிலில் நீங்கள் போட்ட முதல்ல நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் எடுக்கலாமுங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம், பிணைப்பு இதெல்லாம் அதிகமாகவே காணப்படுதுன்னு சொல்லலாங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சிறப்பாக காணப்படுது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும், இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுங்க. அப்போ மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே போல் வெளியிடங்களுக்கு சென்று நீங்கள் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாலை வேளையில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு ஆதரவாகவும் அதே போல் துணைவியோடைய உதவி உங்களுக்கு மிக சிறப்பாகவும் காணப்படுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு கல்வி முறை இன்றைய நாள் தென்படுங்க. ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். அவர்களுடைய விஷயங்களில் எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்ந்த சிந்தனைகள்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. பண விஷயத்தில் நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். தைரியத்தோடு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள், அதாவது வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. மனதில் எண்ணக்கூடிய சில விஷயங்களில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்குண்டான ஏற்பாடுகளும் ஏற்படும். நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பயணங்கள் மூலம் மனதளவில் சில மாற்றங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எங்கேயுமே வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக நல்லதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.